நீங்கள் நம்ம விளையாட போகிறது போக்கிமான் யுனைட், அதுவும் பிளாசிக்கன் கேம் பிளே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க போன தடவை போக்கிமான் யுனைட் கேம் பிளேக்கு. ஸோ அதனால் இன்றைக்கி பிளாசிக்கனோட தான் ஆட போகிறோம். இன்றைக்கி நம்ம ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமான்னு தெரியாது, ஏன்னா லெவல் ரொம்ப அதிகம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நான் புது போக்கிமான்ஸ்லாம் வாங்கியிருக்கேன், அதை காமிக்கிறேன். இதோ இந்த டெல்லாம் ஃப்ளேமும் இந்த ஹூப்பா, அதாவது சப்போர்ட்டர் ஒன்று வாங்கியிருக்கேன். இதால் ஹூப்பா, பெரிய ஹூப்பா, அன்பவுண்டு ஹூப்பா, இதோட கூட மாற முடியும். ஸோ அடுத்து நான் யாரை வாங்கலான்னா, கைஸ் எல்லாமே டைமில் தான் கைஸ் இருக்குது. ஐயோ, நான் என்ன வேணால் யூஸ் பண்ணாமே. அப்புறம் சொல்ல மாற்றிட்டேன் கைஸ், நாளைக்கு கிரேனிஞ்சா எனக்கு கிடைக்க போகுது. கிடச்ச உடனே நான் கேம் ப்ளே போட ட்ரை பண்ணுறேன். நான் வேறு கேம் ப்ளே போடலான்னு நினச்சேன். அடுத்து நான் இவனை தான் வாங்க போகிறேன், காசு கொடுத்து. என்கிட்ட 3000 தான் இருக்குது. அவனுக்கு எவ்வளோன்னு பார்க்கலாம். என்ன ஆரம்பிச்சிச்சா? சரி பார்க்கலாம் அடுத்து வந்து. ஓகே, இப்போ நம்மளை மாதிரியே சார்ஜர் தொப்பி போட்டிருக்காங்க கைஸ். போன வீடியோவில் நம்மக்கிட்ட சார்ஜர் தொப்பி இல்லை, ஆனால் இந்த வீடியோவில் நான் ட்ரெஸ்ஸே மாற்றிட்டேன். ஸோ யாரும் பிளாசிக்கன் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. எவனுமே எடுக்கலை. ஸோ இன்றைக்கி நம்ம டாப்புக்கு தான் கைஸ் போக போகிறோம். டாப்பு மேலே டாப்பு. என்ன கைஸ், எல்லாரும் ஆல்ரவுண்டரே எடுக்கிறானுங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸும் நல்லா தான் கைஸ் இருக்குது. பாருங்கள், இதை வாங்கிறதுக்கு ஏஎஸ் ஜம்ப்ஸ் தேவையாம். இந்த ஏஎஸ் ஜம்ப்ஸ்லாம் நம்மளால் வாங்க முடியாது, ஏன்னா அது காசு, உண்மையான காசு கொடுத்து வாங்கணுமா. நம்ம எங்கே வாங்கிறது? ஸோ நம்மக்கிட்ட எல்லா போக்கிமானும் இருக்குது கைஸ். இதோ ஒரு சில போக்கிமானை தவிர இந்த ஹூப்பா. ஐயோ, இவனாச்சும் எடுத்துகிட்டு போகிறான், டக்குன்னு எடுக்கணும். ஓகே, சப்போர்ட்டரு எனக்கு தெரிஞ்சு என் டீம்மேட்டில் சில பேர் மொக்கன்னு நினைக்கிறேன். இந்த கிரேனிஞ்சா வந்தால் கைஸ் வாங்க போகிறேன். கிரேனிஞ்சா எடுத்துட்டானா? ஓகே. யாரே காய்ஸ், இந்த இடத்துல உங்களுக்கு கட் பண்ணியிருப்பேன், ஏன்னா ரொம்ப நேரம் போச்சு அது லோடிங். என்னோடய லோடிங்கும் சரி, அவங்க லோடிங்கும் சரி. ஸோ இன்றைக்கி நம்ம கீழே தான் போகிறோம். ஜங்கிள் எவனாச்சும் இல்லைனா சரி தான். எவனும் ஜங்கிளுக்கு போகல கைஸ். ஃபஸ்ட்டு நான் எடுத்தோடனே ஏரியாலேஸ் தான் கைஸ் எடுப்பேன், அதுதான் நல்லாயிருக்கும். நம்ம நார்மலாக இங்கே பாருங்கள், நார்மலாக இப்படி பண்ணால் ஒன்றும் ஆகாது. இப்போ எங்கே காமிக்கிறேன், லீடோட ஆகட்டும். ஸோ இப்போ ஆயிடுச்சுன்னா, இப்போ இப்படி போயிட்டு திரும்ப யூஸ் பண்ணலாம் அதை. இப்போ இந்த எம்பர் எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, நெருப்பு பாலை தூக்கி போடும். ஸோ இப்போ டேரெக்டாக நம்ம இதை அடிச்சுட்டு போயிடலாம், ஏன்னா இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த பஃப் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஐயோ, தெரியாமல் இந்த பக்கம் போயிட்டேனே. தெரியாமல் போயிட்டேன். ஜங்கிளுக்கு போனால் இன்னும் கொஞ்சம் லெவல் ஏறலாம் கைஸ். அதுதான் நம்ம டீம்மேட்ஸ் நல்லா விளையாடுறானுங்க. நம்ம எந்த பக்கம் போகிறோன்னோ டிசைட் பண்ணோம். ஜங்கிளுக்கு எங்கே பக்கம் போகலாம், யார் பவர்ஃபுல்லாக இருக்கோம், எந்த டீமில் நம்ம பவர்ஃபுல்லாக இருக்கவங்களோ அந்த டீம் வழியாக தான் நம்ம போகணும். மேலே வந்து மியூட்டுவும் சைத்தரும் இருக்குது. மேலே தான் சைத்தரும் 2 பேர் கூட சண்டை போட்டான். அப்போ நம்ம மேலேயே போவோம். அதனால தான் மேலே ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரெட் கலரில் இருந்தால அவன் அடித்தேன், திரும்ப இவனை ப்ளூ கலரில் அடிக்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட்டு மேலே போகும்போது திரும்ப ஜங்கிளுக்கு வருவேன். நான் வராமலாம் இருக்க மாட்டேன். ஸோ நம்மளுக்கு பிளேஸ் கிக் கிடச்சிருச்சு. ஒரே ஒரு அட்டாக் தான் கழிச்சு நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் மேலே நிலமை மோசமாயிடுச்சு போல். என்ன நல்லா இருக்குன்னு தானே சொன்னேன். ஐயோ, நிலமை மோசமாயிடுச்சு கைஸ். சரி, இந்த குலைவு கூட வச்சு நம்ம அடிப்போம். காசா பணமா அடிச்சு எல்லா பவரையும் எடுத்துக்கணும். திரும்ப நம்ம ஜங்கிளுக்கு போக வேண்டியதுதான். அப்புறமா ஐயோ, எல்லாத்தையும் எடுத்துக்கிறானுங்கடா. எல்லாத்தையும் நான் தான் எடுத்தேன். இப்போ நம்ம திரும்ப ஜங்கிளுக்கு போனோம், ஏன்னா குலைவு கூட அடிக்கிறது தான் நம்ம வேலை. அடித்து முடிச்சாச்சு. நம்ம அடித்ததும் இங்கே ஸ்பான் ஆகிட்டோம் கைஸ். ஸ்பான் ஆன உடனே போய் அடிச்சிடணும் அதை. ஓகே, இது போயிடுச்சு. நம்ம இங்கே இருக்க, அது மட்டும் இல்லாமல் இது கூட அவ்வளோ பெருசு இல்லை கைஸ். நடுவில் வரும் ஒரு குலைவு கூடு, அதுதான் கைஸ் ரொம்ப ஹெச்பி கொடுக்கும், நிறைய ஹெச்பி. அது மட்டும் இல்லாமல் லெவல் நிறைய ஏறும். நடுவில் இருக்க குலைவு கூடு. ஸோ 8 மினிட்டுக்கு தான் வரும். ஸோ ஓவர் ஹீட்னு ஒன்று கிடச்சிருக்கு. இது நான் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டுறேன் காட்டில் போய். ஸோ இல்லை கைஸ், இப்போ இல்லை, டெஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் இப்போ போய் கோலை போடணும்.
கோலை போட்டு வந்து டெஸ்ட் பண்ணலாம். பாருங்க கைஸ் எப்படி தெரியுமா, இது இப்படி வந்துட்டு இப்படி தள்ளி போடும் கைஸ். இப்போ பாருங்கள் யூனைட் மூவ் கிடச்சிச்சு. ஓடுறா ஓடுறா ஓடு ஓடு ஓடு. என்ன முட்டியை தூக்கி போடுறா. ஐயோ ஐயோ நிலமை ரொம்ப மோசமாகுது. நல்ல வேலை நம்மக்கிட்ட ஃபோக்கஸ் பேட் இருந்துச்சு கைஸ். ஐயோ ஷிட் 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 பாசி சாப்பிட்ணும். பாசி சாப்பிட்டா நம்மளுக்கு ஹெச்பி கொடுக்கும் கைஸ். போன வீடியோவில் சொல்லவே மறந்துட்டேன். ஸோ இந்த யூனைட் மூவ் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம மாற்றி மாற்றி அடிக்கலாம் கைஸ். இப்போ நம்மளுக்கு இதே யூனைட் மூவ் தானே இருந்துச்சு. இங்கே பாருங்கள் நான் யூனைட் மூவ் யூஸ் பண்ணுறேன், அவ்வளோ டேமேஜ்லாம் போகாது. இப்போ எனக்கு புது அட்டாக்ஸ் கட்சிச்சு பாருங்கள் கீழே. அது மட்டும் யூனைட் மூவ் சார்ஜ் வந்து 5 செகண்ட்ஸ் தான். இப்போ இது ஒரு தடவை அடித்தா இன்னொருத்தர் அடிக்கும், இன்னொரு தடவை அடிக்கலாம். இது ஃபோக்கஸ் பிளாஸ்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் இன்னொரு விஷயம் திரும்ப யூஸ் பண்ணால் திரும்ப நம்மளுக்கு பழைய அட்டாக்ஸை கிடச்சிரும். மாறி மாறி அடிக்கலாம். அவெல்லாம் அவங்ககிட்ட திருடியாச்சு. ஜங்களுக்கு போத்தாவெல்லாம் நம்ம கீழே ரகீஸ் அடிக்கலாம். ஸோ நம்ம கோலை ஏன் உடச்சிட்டு போகக்கூடாது. அப்பா கோலை உடைக்கலாம, கோலை உடச்சிடலாம். காய்ஸ் மேலே எடுத்துட்டானுங்க. கன்ஃபார்ம் நம்ம கீழே எடுக்கிறோம். எல்லாரையும் கேதர் ஹியர் வர சொல்கிறேன். இருங்க நம்ம எடுக்கலாம். நம்ம எடுத்துட்டோம் கைஸ். நம்ம எடுத்துட்டோம். போய் கோல் போட்டுடலாம். நம்ம தான் கைஸ் நம்ம டீம்மேட்ஸ்லாம் லெவல் 8 இருக்கானுங்க. ஸோ யாரும் ஐயோ வந்துட்டானே, யாரும் வர மாட்டாங்கன்னு நினச்சேன். வந்துட்டான். நீங்கள் கேட்கலாம் ஏன்டா அந்த பக்கம் ஃபோக்கஸ் பிளாஸ்ட் போட்டேன்னு. சும்மா சும்மா சரி கொலைவு கூட அடிப்போம். இவனை பற்றி கவலைப்பட தேவையில்ல. இவன் பாட்டுக்கு நச்சிட்டு இருப்பான், நம்ம பாட்டுக்கு நெச்பி ஏறிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம போட்டிருக்கிற ஹெல்த் ஐட்டம் அப்படி. கைஸ் நான் இந்த ஹெல்த் ஐட்டம் தான் போட்டிருக்கேன். சார்ஜிங் சார்மு, அதுக்கப்புறம் ஏஎஸ் குக்கி, அதுக்கப்புறம் இது ஃபோக்கஸ் பேண்டு. கை என்னடா திருட பார்க்குறியா, குத்திடுவேன். என்ன போஷனை குடிக்கிறியா? போஷன் குடிச்சா நாங்கள் விட்டுருவோமா? எஜெக்ட் பட்டன் இருக்குல்ல. ஓ நீ யூனைட் மூவ் தங்க யூனைட் மூவ் யூஸ் பண்ணுது. ஐயோ எஜெக்ட் பட்டன் சேர்த்து வச்சுருக்கணுமோ? இல்லை 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 இல்லை. எங்கே ஓடுற, எங்கே ஓடுற? ஏ விடல. நம்ம ஒரு தடவை கூட தோக்கக்கூடாது. அப்பா டீம்மேட் செம்மடா நீ. இப்போ நம்ம ரீட்ரீட் கொடுக்கணும். இந்த பட்டன் 2 பேஸ் பட்டன் அமுக்குனா நம்ம திரும்ப நம்ம வீட்டுக்கே போயிடுவோம். இப்போ நம்ம கொஞ்சம் காட்டில் போய் வேட்டையாட வேண்டியதுதான். ஓகே நம்ம நல்லா விளாட்றோமா காமிக்குது. ஆனால் ரெக்வாஸ் ஆஃப் ஃபைட் தான் கைஸ் யாரை ஜெயிக்கும்னு முடிவு எடுக்கும். சரி நம்ம இவங்களை காட்டில் நம்ம சுக்குனூர் ஆக்கிடலாம். வேணும்னா எதுக்கு நம்ம காட்டை அடிக்கணும்? எருமி ஜங்களுக்கு ஏன் போகக்கூடாது? போயிடுவோம். அப்பா ஸ்பீடு பழமாக இருக்குது. இது பேர் ஸ்பீடு பழம். ஸ்பீடாக போவோம். இருங்க இந்த பழத்தை சேர்த்து வச்சுக்கலாம். இருங்க இப்போ நைஸாக போய் கோல் போட முடியுதா? கோல் போட முடியும். ஓகே மேலே ரெஜிலிக்கே வரப்போகுது கைஸ். அப்போ ஈஸியாக கோல் போட்டுடலாம். ரெஜிலிக்கு அதாவது அந்த மஞ்சள் கலர் சிங்குச்சான். போன தடவை சொன்னல அது. எல்லோரும் இங்கே வர சொல்லிடலாம். கேதர் ஹியர். வந்த தொலைங்கடா. ஏன்னா இவங்க நூபு கைஸ். வந்துட்டான்ல நைஸாக இப்போ ஒழிஞ்சிக்க வேண்டியதான். அப்புறம் நைஸாக திருட வேணும். ஓகே கைஸ் போடு 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 போடு. எத்தனை போகிறாங்க டக்குனு ஃபாஸ்ட் எடுத்துரும். பைபிள் இவன் தாங்க திருட்டு மூஞ்சி. அப்போ நான் தான் எடுத்தேன். ஓ அந்த ஃப்ளோக்கஸ் பிளாஸ்ட் அதாவது ஆற்றல் வெடிப்பு. ஸ்னோர்லாக்ஸ் இவனை பார்த்தா எனக்கு பயமாக இருக்குது. ஸோ நம்ம கூட சிசாரோ மியூட்டோ வந்துட்டுருக்கு. நம்மக்கிட்ட 50 இருக்குது. இது எதுக்கு வந்ததுன்னே தெரில எனக்கு. யாராச்சும் வாங்கடா. வந்து தொலைங்கடா. இவனாச்சி சிசார் மட்டும் தானே இருக்கான். ஐய அதில் கஷ்டம். ஸோ இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு நம்ம நடு காட்டுக்கு போகலாம். ஐயோ இவன் பின்னாடி வராமல் இருந்தால் சரிதான். ஐயோ வந்துட்டானே. எடுக்கல. எடுக்கல. ஐயோ எடுக்க வந்துட்டான். இவன் எல்லாத்தையும் திருடிட்டு வாங்க. எல்லாத்தையும் நான் தான் எடுத்தேன்.
நம்ம நல்லா போட்டி போட்டிருக்கோமா, ஆனால் அது முடிவு பண்ணாது. இங்கே பார்த்துட்டேன், அந்த முட்டையை பார்த்தோன்னே நான் பார்த்துட்டேன். இருங்க அந்த கிள்ளி எனக்குத்தான். ஐயோ மியூட் எடுத்துக்கிச்சு. ஸோ ஐயோ அங்கே எவ்வளோ கிராஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு. பார்த்துட்டேன். வா எங்கே போனேன் கதி கலங்கவா விட்ற. சே எல்லாத்தையும் எடுத்துக்கிறானுங்க கைஸ். எல்லாமே அடிக்கிறது நம்ம. எல்லாத்தையும் நான் தான் எடுப்பேன். முட்டை போடுது கைஸ் அது. ஐயோ எடுக்கலாம்னு நினச்சா எடுக்க முடியலையே. ஸோ இந்த முட்டை போடுற முட்டை சாமியை அடிச்சிடலாம். ஓகே முட்டை சாமி அடித்தாச்சு. ஸோ நைஸாக போய் கோலை போட்டுடலாமா? கோல் போட முடியுமா? போட்டாச்சு. ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஃபைட் தான் கைஸ் இனிமேல் முக்கியம். ஏன்னா அவனுங்க ரெக்கார்ட்ஸ் ஆஃப் ஃபைட்டில் ஜெயிச்சிட்டா அவள் தான். எதுக்கும் நம்ம அவனுங்க அடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம புதரில் ஒழிஞ்சிட்டு இருப்போம். யாராச்சும் புதரில் இருக்காங்களா? யாரும் இல்லை. வாங்க செக் பண்ணி பார்த்துருவோம். ஓகே இவங்க வேற ப்ரோ பிளேயர் மாதிரி விளாட்றானுங்க. ஐயோ மியூட்டு எதுக்குது? எல்லாம் ஸ்னோர்லாக்ஸ் வந்துச்சா எடுக்க ஆரம்பிச்சிடும். கிரேனிஞ்சா வந்துட்டான். அந்த டீம் மட்டும் வந்துட்டுருக்கானுங்க. நைஸாக ஐயோ என்ன எப்படா பார்த்த? ஐயோ எப்போடே? ஐயோ காலி கேஸ். நம்ம தோக்க போகிறோம், இல்லைனா நம்மளால் ஜெயிக்க முடியும். டக்குனு டிஃபெண்ட் அவர் கோல் ஜோனை காப்பாற்றுங்கடா. காப்பாற்றுங்கடா மியூட்டு. என்ன பண்ணுற? ஐயோ அந்த 47 போட போகுது. 47 காப்பாத்து. கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ. வாடா தொப்பி தலையா வாடா ஹீரோ வரண்டா. கொஞ்ச நேரம் பொறுத்துட்டு கைஸ். அவன் மான்ஸ்டர் கைஸ் அந்த தொப்பி தலைய. ஸோ நம்ம இப்போ கீழே தான் போனோம், வேறு வழியே இல்லை. எங்கே ஓடுற நீ? எங்கே போனாலும் நான் பின்னாடியே வருவேன். அடிடா கிரேனிஞ்சா பின்னாடி தானே இருக்கான். இரு அவ்வளோதான், நம்ம கோலில் ஒன்றாச்சு போடணும். வாங்கடா. யோஸ் நம்ம டீம்மேட் 100 போட்டான். இனிமேல் அவசியம் இல்லை, நம்ம போய் நம்ம பேஸுக்கு ரீகேப் கொடுத்துட்டு நம்ம போய் நம்ம கோலை தடுக்கலாம். இந்த மியூட்டு என்ன பண்ணுதுன்னே தெரில. வந்துருச்சு. அப்பா என்னது அது? ஓ அவங்க எடுத்ததுனால அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெச்பி வந்திருக்கு போல். ஐயோ ஓடு. அப்பா இப்போ ரீட்ரீட் கொடுக்கலாம். அந்த கொலையை கூட மட்டும் அடிக்க வரக்கூடாது. ஓகே நம்ம டீம் மேட்ச் நல்லா தான் போட்டி போடுறானுங்க. ஸோ போகிறதுக்கு முன்னாடி 2 பேரையும் அடிச்சு போயிடலாம். என்னவோ கைஸ் தெரியல. ஐயோ கரெக்டாக போட்டான் கைஸ். நான் சொல்லி ஆகணும், நான் ஒரு தடவை கூட அவுட் ஆகலை கைஸ் பிளேசிக்கனை வச்சு. ஆனால் ஒரு தடவை ஒரே ஒரு மேட்ச்சில் அவுட் ஆகிருக்கான் கைஸ். அதுலேயும் இந்த மேட்ச்சில் கண்டிப்பாக அவுட் ஆகலை. அவனுங்க ரெக்வாஸாவை எடுத்ததுக்கப்புறமா நான் அவுட் ஆகலைனா இல்லை அவுட் ஆகலை. பாருங்கள் ரெக்வாஸாவை எடுத்தாங்க. ஸோ சிதார் தான், ஏன்னா அவன் 100 போட்டான். நம்ம தான் கோலே போடல, நம்ம தான் கோலை தடுத்துட்டு இருந்தோம்ல. ஸோ நம்ம வாங்க பார்க்கலாம். பாருங்கள் கைஸ் நம்ம தான் ஜெயிக்கிற நிலமையில் இருந்தோம். பாருங்கள் ரெக்வாஸா எடுத்தும் அவனுங்க போய் தோத்துட்டானுங்க. ஸோ நானும் சில டைம்ஸ் நிறைய பேர் சூஸ் பண்ணி தோற்றுருக்கேன். ஸோ அடுத்து நாளைக்கு வந்து எனக்கு கிரேனிஞ்சா கிடச்சிரும் சொன்ன மாதிரியே. ஸோ இதோட இந்த கேம் பிளே முடியுது கைஸ். இருங்க கைஸ், நம்மக்கிட்ட 3000 இருக்குல்ல. அந்த செல்டு ரஜின்னு ஒருத்தர் இருக்கான்ல, அவன் எவ்வளோன்னு பார்க்கலாம். நம்மக்கிட்ட 3000 இருக்குது கைஸ். வாங்கலாமா? ஐய 13,000ஆ? ஓகே கைஸ், இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 10,000 வேணும் போல். கைஸ் ரிவார்டை மட்டும் கலெக்ட் பண்ணிட்டு நான் இந்த கேம் பிளே முடிச்சுக்கிறேன். 500 கொடுத்துட்டானுங்க. இப்போ 9,900. இப்போ ஒரு 100 கிடைக்கும் இங்கே எனக்கு தெரியும். எங்கே இருக்குது இதில். ஓகே இதை கிளைம் பண்ணி வச்சுக்கலாம் கைஸ். எதுக்கோ எங்கே இருக்கு 50 கழிச்சு கொடுக்குறானுங்க. ஸோ இதோட நம்ம இந்த கேம் பிளே முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மோகன் சிந்திரசா இருக்க போகிறான். நாளைக்கு வந்து
நம்ம கிரேனிஞ்சா எடுக்க போகிறோம். ஏன்னா நாளைக்கு எனக்கு கிரேனிஞ்சா கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நான் புது போக்கிமான்ஸ் வாங்கினால அதையும் வேணும்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டுருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த மாதிரி நிறைய காமெடியாக வீடியோஸ் வரும். ஓகே, பாய் பாய் ஃப்ரம் கிச்சி, பாய் பாய்.